சேர்ப்பார். தாயும் தந்தைமா வழி கொண்டு தாளத்தை செய்வார். அருமை சகோதரர் சிவகுமார் அவர்கள் தாளத்தை செய்வார். இதுவரை இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் சீர் அமைப்பு அமைத்து கொடுத்திருக்கும் நமது அம்மன் குறிச்சியை சேர்ந்த எஸ்பிஎஸ் குரூப் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறுமை உரிமை எஸ் வெள்ளச்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு மற்றபடியாக சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளி அண்ட் ஒளி அமைப்பு சிறப்பான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது குறும்பலூரை சேர்ந்த ஏபிஎஸ் சவுண்ட் சர்வீஸ். பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ வரணும். தங்க தொட்டு தொட்டு வரும் போராட தங்கணும். தங்க கட்டி அருமையான ஒளி எல்லாம் சிரிச்சுட்டே உட்காருங்க. எல்லாம் அப்பாட்டிய வரி கொடுத்த மேல உட்காந்து இருக்கணும். ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாட்டு போட்டு நீங்க ஆட்டத்தை பாத்தீங்களா உங்க எத்தனை நன்றி சொல்லலாம். சூப்பர் சூப்பர். கை மறுபடியும் ஒரு வாட்டி கை தட்டிங்களா? நன்றி நன்றி. 2 வாட்டி கை தட்டி வாங்கி கொடுத்துருவேன், டீ வாங்கி கொடுத்து. அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் வைத்து கொடுத்த விழாக்கு நிபுணர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்ற வழக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டேன். அங்க இருந்து குரல் வந்துருச்சு. என்ன குரல் தெரியுமா? குரல் தாழ்ச்சிகார உள்ள எப்பயா விடுவீங்க? அந்த தம்பி என்ன நல்ல சட்ட பொம்பளை பிள்ளைக்கா? ஓகே அண்ணனை பார்த்தால ஒரு கதை ஒண்ணு ஞாபகம். என்ன கதை ஞாபகம் வந்துருக்கு? அண்ணன் எந்திரிச்சதுனால எனக்கு அந்த கதை. இந்த கதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். என்ன அண்ணனை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க நாடகங்கள்லாம் போயிட்டு இருந்தோம். சரி, போயிட்டு இருக்கும்போது பாருங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. சரி, அதுல அண்ணன் மாதிரி டிரைவர் அண்ணன் மாதிரி தான் இருந்தாப்ல. அந்த பையன் வண்டியை ஓட்டிட்டு போறாப்ல. அவங்க பக்கத்துல அவங்க அப்பா அம்மா காது ஏகாத தாத்தா மொத்தம் 4 பேரும் உட்காந்து போறாங்க வண்டியில. மொத்தம் 4 பேர் அண்ணன் மாதிரி வண்டி ஓடிட்டு போறாப்ல. திடீர்னு பாருங்க எங்க நாடக வண்டியை தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸ் வண்டி அது வேகமா கிராஸ் பண்ணி நேரா போய் இந்த அண்ணன் வண்டி ஓட்டிட்டு போனார்ல அந்த வண்டியை மறிச்சு நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம், போலீஸ் வண்டி இவரு வண்டியை நிப்பாட்டினோட நாங்க இங்கிட்டு 10 அடி தள்ளி நிப்பாட்டிட்டோம். சரி, எங்களுக்கு ஒரு பயம். யாரா இருந்தாலும் காவல்துறை அதிகாரி ஒரு பயம் வரும்ல.
அண்ணனும் வண்டியை நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினோட காவல்துறை அதிகாரி அங்க இருந்து இறங்கி வந்து அண்ணன் தானே வண்டி ஓட்டி போறாரு. அண்ணன் இறங்க சொன்னாரு. தம்பி இறங்க அப்படின்னு இவரு எப்படி போறாரு? சார் அண்ணன் உன் பேரு அண்ணே பாலமுருகன் எப்படி போறாரு? சார் என்னங்க சார் அப்படின்னா உடனே காவல்துறை அதிகாரி தம்பி அருமையா வண்டி ஓட்டுற அழகா வண்டி ஓட்டுற சூப்பரா வண்டி ஓட்டுற